உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் கொம்பு உயரும் உயரும் உயரும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவன் கொம்பு உயரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொம்பு உயரும். கொம்பு எங்கே இருக்கும்? கொம்பு தலையில் இருக்கும். அப்போ தலை உயரும். எனக்கு அருமையான தேவஜனமே, வசனம் சொல்கிறது அவன் கொம்பு உயரும். இன்றைக்கு அநேக இடங்களில் தலை குறிந்து போய் நீங்கள் இருக்கலாம், கேவலப்பட்டு இருக்கலாம், வெட்கப்பட்டு போய் இருக்கலாம், கூனி குறுகி போய் இருக்கலாம், 4 பேருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், வியாதி ஒரு பக்கமாக இருக்கலாம், அல்லது கடன் பாரம் ஒரு பக்கமாக இருக்கலாம், அல்லது குடும்ப காரியம் ஒரு பக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய தலையையும் நம்முடைய கொம்பையும் உயர்த்த முடியாதபடி நம்ம சோர்ந்து போய் கூனி குறுகி போய் இருக்கலாம். இந்த நாளில் கூட வேதவசனம் சொல்லுகிறது கொம்பு உயரும். யார் கொம்புனா அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொம்பு உயரும். அவன் யார் என்பதை நான் கடைசியில் சொல்றேன். அதுக்கு முன்னால கொம்பு எப்படி உயரும், எதனால் கொம்பு உயரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அப்போ நம்முடைய தலை உயர்வது, நம்முடைய கொம்பு உயர்வது, நம்ம தலை நிமிர்ந்து நிற்பது எதனாலன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே. என் நாமத்தினாலே என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும். கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயர்வதற்கு என்ன காரணம்? என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். யாரோடு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் இருக்கிறதோ, எந்த மனிதனோடு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் இருக்கிறதோ அவன் கொம்பு கர்த்தருடைய நாமத்தினாலே உயரும். எனக்கு அருமையான தேவஜனமே, கூனி குறுகி போய் இருந்த வாழ்க்கை இன்றைக்கு மாறி தலை உயர வேண்டுமானால், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால், தொழிலில், கையின் பிரயாசத்தில், வியாபாரத்தில், குடும்ப காரியங்களில், ஊழியத்தில், எதிர்கால வாழ்க்கையில், வேலை வாய்ப்பு காரியத்தில் உயர்ந்து நிற்க வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்தினாலே மாத்திரமே நம்ம உயர்த்தப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் நம்மோடு இருக்க வேண்டும். உங்களோடு கூட கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் இருக்குமேயானால் அவருடைய நாமத்தினாலே உங்கள் கொம்பு உயரும், உங்கள் குடும்பம் உயரும், உங்கள் பிள்ளைகள் உயர்வார்கள், உங்களுடைய தொழில் உயரும், வியாபாரங்கள் உயரும், குடும்பத்தில் சமாதானம் உயரும். ஒரே காரியம், உண்மையும் கிருபையும் உங்களோடு இருக்கணும். கர்த்தருடைய உண்மையும் கிருபையும். சரி, இப்போ கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் யாரோட இருக்கிறோம் அப்படின்னா இந்த 89ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்கிறது கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மைகளை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். 2 காரியம் நம்ம செய்ய வேண்டும். ஒன்று, கிருபையை பாட வேண்டும். இன்னொன்று, உண்மையை வாயினால் அறிவிக்க வேண்டும். 2 இந்த சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் பாடுவேன், அவருடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கு அறிவிப்பேன். உண்மையும் கிருபையும் நம்மோடு இருந்தால்தான் அவருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும். அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கிருபையை குறித்து என்றென்றைக்கும் பாட வேண்டும். அவருடைய உண்மை குறித்து தலைமுறை தலைமுறையாக அறிவிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், பாடுவேன், அறிவிப்பேன். எதை? கிருபையை பாடுவேன்,
உண்மையை அறிவிப்பேன். அதனால அவருடைய உண்மையும் கிருபையும் நம்மோடு கூட இருக்கும். அவர் நாமத்தினால நம் தலை, நம்முடைய கொம்பு உயரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபை இவ்வளவாய் நம்மை தாங்கி இருக்கிறது. அந்த கிருபை குறித்து பாடுங்கள். வியாதிப்பட்ட நேரத்தில், விபத்துகள் காலத்தில், கஷ்ட காலத்தில், நெருக்கடி காலத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது அல்லவா? அந்த கிருபையை குறித்து பாடுங்கள். அவருடைய உண்மையை குறித்து தலைமுறையாக அறிவியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவருடைய நாமத்தினால உங்க தலையும் உயரும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நியாயம், உம்முடைய உண்மையும், உம்முடைய கிருபையும் எங்களோடு இருந்து உம்முடைய நாமத்தினாலே எங்கள் கொம்பு உயர என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. அதற்கு உம்முடைய கிருபையும் உண்மையும் பாடி அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையை குறித்து பாடுகிற பிள்ளைகளாக, உம்முடைய உண்மையை குறித்து அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. என்ன சூழ்நிலையில் பிள்ளைகள் குறுகி போயிருந்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு உயர்வை என் ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக. வியாதியினால குறுகி போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி ஆரோக்கியத்தை உயர பண்ணுங்கப்பா. கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பொருளாதார நிறைவை கொடுத்து ஆண்டவரே கடன்களை எல்லாம் அடைத்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க பண்ணுங்கப்பா. குடும்ப சமாதானத்தை இழந்து துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து குடும்ப சமாதானத்தை உயர பண்ணுங்கப்பா. எதிர்காலமே கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்து வாழ்க்கையை உயர பண்ணுங்கப்பா. வேலை வாய்ப்பு காரியத்தில், படிப்பு காரியத்தில், ஆண்டவரே ஊழிய பாதையில், எல்லா காரியத்திலும் பிள்ளைகளை உயர பண்ணுங்க. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. கிருபைகள் பெருகட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையை குறித்து பாடுங்க. அவருடைய உண்மையை குறித்து நாவினால் அறிவித்து கொண்டிருங்கள். அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் உங்களோடு இருந்து உங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். God bless you.